பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்து டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. காதலிக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது. உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லோருக்கும் ஆமாம், எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க? எப்படி அழைப்பீங்க? அழைங்க பார்க்கலாம். இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்ல வேணாம், எல்லாம் திரையிலேயே பார்த்திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்துருக்காரு. சாரி சார், ஏதோ தப்பா சொல்லிக்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல சார். இல்ல சாரை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸு. படம் ஆரம்பிக்கும் போது வந்தவங்க சச்சு, நான் பின்னாடி கொஞ்சம் வந்தோம். அப்படிதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நினைவுகள் வர்றது வந்து நான் சினிமாவில் வரதுக்கு ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்திடும். பாலானந்த் உங்ககிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால் பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்தையும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், ரொம்ப ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்காரா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையே நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் டைரி கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்கிற கருத்து தானே ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராம் மீனாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான், ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டுக்கலாம் அது மாதிரி? அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா, ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போரா டைரக்டராக? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித்தை இப்போ தலை சொல்லக்கூடாது, ஏகே அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளில் தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை. இப்போ அவர் அதனால் படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம். ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போகிறதுக்கு இருக்கார். அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வருக்கு எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க பட முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறான். அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டால் 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கிட்டு போயிடுறான். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசா அண்ட் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், பேரகன். இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவணா பவன்லேருந்து ஆடையார் ஆனந்த் பவன் இந்த மாதிரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால் படம் பார்க்கல. அதனால் சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி அறிவுமதி எங்கே அவர்
அந்த காதல் மதி அற்புதமான பாடல் எழுதியிருக்காரு. வணக்கம் ஐயா, நான் அப்பொழுது கேட்டுங்கப்பா அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேணாம், எங்கே அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக அந்த படத்தில் நான் எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான், இளைய திலகம் பிரபு மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்னைக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமா இல்லை, சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதேமாதிரி அவங்களும் பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லாரும் 10 பேர் பாடுவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான் பின்னாடி. அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறானா ஹீரோ லவ் பண்ணான்னு தெரியாது. அவனும் கூட ஒரே மாதிரி ஆடும், எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதையெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லினா நம்ம அந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா இல்லைனா கூட அழகாக பார்ப்போம். இப்போ இசையும் சேர்ந்து கதையும் சேரும்போது படம் பெரும்பாலும் வரும். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்லலை நீங்கள். இல்லை சார், படம் முடிகிற வரைக்கும் டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அதுமாதிரி கேஆர் விஜய் மன்னன் நடித்தேன் படம். கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் கழிச்சு தான் டைட்டில் சொன்னாங்க. அவர் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை யார். பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்து டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண கூட டைம் இல்லை டைரக்டர்கள். இப்போ அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க. அது ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால் நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் மாதிரி டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. இவங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம 3 சகாப்தமாக இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கோம், இவங்களோட காமெடி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னமும் யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு ஈக்குவலாக அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இன்னமும் அவ்வளோ யங்காக இருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. சச்சு அம்மா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். மேம், சாரோட டைலாக் இங்க நீங்க சொல்லலாம். வயசானால இன்னும் உங்க ஸ்டைல் அழகு மாறவே இல்லைல்ல? பிரச்சனை ஏன்னா கேட்டது கரெக்ட் ரவிக்குமார். ஏன்னா இது என்ன பாதி மூஞ்சி தெரியாது என்று மைக் இல்லை, அது அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. சாரி, வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன் ஆண்டவனுடைய அருளால். நீங்கள் எல்லாமும் என் குடும்பம்தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீயே. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டான்னு தான் எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தமன் படத்துக்கு.
ஃபஸ்ட்டு பிறந்தவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்ல இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நானே இப்ப வெளியில வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான். நான் வேண்டான்னு சொல்லல. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும். நமக்கு நெறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நெறைய அப்பதான் பார்க்கறதுக்கு புதுசு புதுசா பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாரி படங்களும் வேணும்னு சொல்றாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்ல ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமா இருக்கு. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி. என்ன வச்சு தான் அவங்க ப்ளே பண்றாங்க. என்ன வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்ன வச்சு தான் சொல்லிக்கிறாங்க. நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகா வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள், ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படம்னு இல்ல. எந்த படமா இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தா ஏன்னா நான்லாம் தியேட்டரு 100வது நாள் விழா, 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன் நான். இப்ப தியேட்டர்ல போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாரி இருக்கு அது. ஸோ அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்ட்ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதில் என்ன ஒரு நல்ல இதுவா கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் குடுத்தத ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச்.